பொதுமக்களுக்கு வழங்குறாங்க. அதில் ஒன்று தான் ஜீவன் லக்ஷ்யா பாலிசி. இந்த பாலிசியை அறிமுகப்படுத்தும் போது டேபிள் நம்பர் 833ல் கொண்டு வந்தாங்க. அதற்கப்புறம் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்து 933 அறிமுகப்படுத்தினாங்க. அதற்கப்புறம் மறுபடியும் ஒரு சில மாற்றங்களை இந்த பாலிசியில் கொண்டு வந்து டேபிள் நம்பர் 733 பொதுமக்களுக்கு வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்ஐசியினுடைய இந்த ஜீவன் லக்ஷ்யா பாலிசி மற்ற பாலிசி மாதிரி இல்லை. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற பாலிசியில் எல்லாமே மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் மெச்சூரிட்டி அமௌண்ட்டை உங்களுக்கு வழங்குவாங்க. இன்கேஸ் பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் பாலிசி ஹோல்டருக்கு எதுவும் ஆகும் பட்சத்தில் அவங்களுடைய லீகல் நாமினிக்கு இந்த பாலிசியை க்ளோஸ் பண்ணி மொத்த அமௌண்ட்டையும் அவங்களுக்கு வழங்கிடுவாங்க. ஆனால் ஜீவன் லக்ஷ்யா பாலிசியில் அப்படி இல்லை. பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் பாலிசி ஹோல்டருக்கு எதுவும் ஆகும் பட்சத்தில் அவங்களுடைய லீகல் நாமினிக்கு ரெகுலர் இன்கமாக சம்மஷூர்டில் 10% அமௌண்ட்டை வழங்குவாங்க. பாலிசி க்ளோஸ் ஆகாது. பாலிசியினுடைய கால அளவு முழுவதும் லீகல் நாமினி எந்த விதமான ப்ரீமியமும் செலுத்த தேவையில்லை. பாலிசியினுடைய மெச்சூரிட்டி கால அளவு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பாலிசிக்கான மெச்சூரிட்டி அமௌண்ட்டை அவங்களுடைய லீகல் நாமினிக்கு வழங்குவாங்க. இந்த காரணத்தினாலேயே இந்த பாலிசியை ஜீவன் லக்ஷ்யாங்கிற பெயரில் பொதுமக்களுக்கு வழங்குறாங்க. இந்த பாலிசியை நீங்கள் வாங்குறதுனால பாலிசி ஹோல்டருக்கு ப்ரொடெக்ஷன் ப்ளஸ் சேவிங்ஸ் ரெண்டையுமே வழங்குறாங்க. இது ஒரு நான் லிங்க்டு ப்ராடக்ட், அதாவது எந்த விதமான பங்கு சந்தையும் சாராத ஒரு பாலிசி. கூடவே இந்த பாலிசி ஒரு லிமிட்டட் ப்ரீமியம் பேமெண்ட் பிளான், அதாவது பாலிசியினுடைய கால அளவில் 3 வருடம் எந்த விதமான ப்ரீமியமும் செலுத்த தேவையில்லை. அடுத்து இது ஒரு வித் ப்ராஃபிட் பிளான். இந்த பாலிசியில் 2 விதமான போனஸை வழங்குறாங்க. வெஸ்டட் சிம்பிள் ரிவர்சனரி போனஸ், ரெண்டாவதாக ஃபைனல் அடிஷ்னல் போனஸ். அடுத்து இந்த பாலிசியை வாங்குவதற்கான எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாம். மினிமம் ஏஜ் அட் என்ட்ரி 18 வயது, அதாவது இந்த பாலிசியை உங்களுடைய 18 வயது கம்ப்ளீட் ஆனதும் நீங்கள் வாங்கலாம். அதிகபட்சமான வயதாக 50 வருடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாலிசியை நீங்கள் வாங்க விரும்புனீங்க அப்படின்னா உங்களுடைய 18 வயதுலேருந்து 50 வயதுக்குள்ளே எப்போ வேணாலும் வாங்கலாம். மினிமம் ஏஜ் அட் மெச்சூரிட்டி 31 வயது, அதாவது இந்த பாலிசி மெச்சூரிட்டி ஆகும்போது பாலிசி ஹோல்டருடைய குறைந்தபட்ச வயது 31 வயது இருக்கணும். அதிகபட்சமான வயதாக 65 வயது வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாலிசி மெச்சூரிட்டி ஆகும்போது உங்களுடைய வயது 31லேருந்து 65க்குள்ளே இருக்கணும். அடுத்து பாலிசி டேர்ம். இந்த பாலிசியினுடைய மினிமம் பாலிசி டேர்மாக 13 வருடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சமான பாலிசி டேர்மாக 25 வருடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 13 வருடத்திலிருந்து 25 வருடத்திற்குள்ள உங்களுக்கு விருப்பமான கால அளவில் இந்த பாலிசியை நீங்கள் வாங்கலாம். அடுத்து ப்ரீமியம் பேயிங் டேர்ம். இது ஒரு லிமிட்டட் ப்ரீமியம் பாலிசி, அதாவது பாலிசியினுடைய கால அளவு முழுவதும் இந்த பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை நீங்கள் செலுத்த தேவையில்லை. பாலிசியினுடைய கால அளவாக எவ்வளவு காலம் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த கால அளவில் கடைசி 3 வருடம் எந்த விதமான ப்ரீமியமும் செலுத்த தேவையில்லை. அதாவது 13 வருட பாலிசியை நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா முதல் 10 வருடம் மட்டும்தான் இந்த பாலிசிக்கான ப்ரீமியமை நீங்கள் செலுத்தணும். அதுவே நீங்கள் 20 வருட பாலிசியை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா முதல் 17 வருடம் தான் இந்த பாலிசிக்கான ப்ரீமியமை செலுத்தணும். கடைசி 3 வருடம் எந்த விதமான ப்ரீமியமும் நீங்கள் செலுத்த தேவையில்லை. இந்த காரணத்தினாலேயே இந்த பாலிசியை ஒரு லிமிட்டட் ப்ரீமியம் பேமெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த பாலிசியை நீங்கள் வாங்க விரும்புனீங்க அப்படின்னா குறைந்தபட்ச சம்மஷூட் அமௌண்ட்டாக 2 லட்சம் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சமாக நோ லிமிட், உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அமௌண்ட்டுக்கான சம்மஷூட்டில் இந்த பாலிசியை நீங்கள் வாங்கலாம். சம்மஷூட் அமௌண்ட்டாக எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ரீமியமை நீங்கள் செலுத்த வேண்டியிருக்கும். அடுத்து ரைடர்ஸ். இந்த பாலிசியில் 3 விதமான ரைடர்ஸை வழங்குறாங்க. எல்ஐசிஸ் ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர், எல்ஐசி ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர், மூன்றாவதாக எல்ஐசி நியூ டேர்ம் அஷூரன்ஸ் ரைடர். பாலிசியினுடைய பெனிஃபிட் போக கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் தான் இந்த ரைடர்ஸ். ரைடர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணும் பட்சத்தில் ப்ரீமியமில் கொஞ்சம் அதிகமான அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு நபர் தன்னுடைய 25 வயதில் 10 லட்சம் சம்மஷூடுக்கான இந்த பாலிசியை 25 வருட கால அளவில் வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கான ப்ரீமியம் பேயிங் டேர்ம் முதல் 22 வருடம் தான். கடைசி 3 வருடம் எந்த விதமான ப்ரீமியமும் இந்த பாலிசியில் செலுத்த தேவையில்லை. பாலிசிக்கான மந்த்லி ப்ரீமியமாக 3515 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு வருடத்திற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,232 ரூபாய் நீங்கள் செலுத்தணும். பாலிசியினுடைய ப்ரீமியம் பேயிங் கால அளவான 22 வருடத்தில் மொத்தம் 9,08,012 ரூபாய் செலுத்தியிருப்பாங்க. 25 வருடத்திற்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் சம்மஷூட் அமௌண்ட்டான 10 லட்சம், வெஸ்டட் சிம்பிள் ரிவர்சனரி போனஸாக 11,50,000 ரூபாய் வழங்குறாங்க. ஃபைனல் அடிஷ்னல் போனஸாக 4,50,000 வழங்குறாங்க.
ஸோ டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 25 வருடத்திற்கு அப்புறம் இந்த பாலிசியின் மூலமாக 26 லட்சம் ரூபாயை பாலிசி ஹோல்டர் பெறலாம். ஸோ பாலிசியில் நீங்கள் செலுத்தக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 9,08,012 ரூபாய் தான். ஆனால் கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் 26 லட்சம் ரூபாய். அடுத்து டெத் பெனிஃபிட். பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் பாலிசி ஹோல்டருக்கு ஏதும் ஆகும் பட்சத்தில் அவங்களுடைய லீகல் நாமினிக்கு இந்த பாலிசியின் மூலமாக டெத் பெனிஃபிட் அமௌண்ட்டை வழங்குவாங்க. ஆனால் இந்த ஜீவன் லக்ஷயா பாலிசியில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் பாலிசி வாங்கி 5வது வருடத்தில் பாலிசி ஹோல்டருக்கு ஏதும் ஆகும் பட்சத்தில் இந்த பாலிசி க்ளோஸ் ஆகாது, பாலிசி கண்டினியூ ஆகும். பாலிசி ஹோல்டரினுடைய லீகல் நாமினிக்கு ஒவ்வொரு வருடமும் சம்மஷூட் அமௌண்ட்டில் 10% அமௌண்ட்டான 1 லட்சம் ரூபாயை பாலிசியினுடைய மெச்சூரிட்டி கால அளவு வரைக்கும் வழங்குவாங்க. கூடவே பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டையும் அந்த நாமினி இந்த பாலிசியில் செலுத்த தேவையில்லை. பாலிசியினுடைய கால அளவான 25 வருடம் வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் சம்மஷூடில் 10% அமௌண்ட்டான 1 லட்சம் ரூபாயை நாமினிக்கு வழங்குவாங்க. பாலிசியினுடைய கால அளவான 25 வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் சம்மஷூட் அமௌண்ட்டுக்கு 110%, அதாவது 11 லட்சம் ரூபாய், கூடவே வெஸ்டர்ன் சிம்பிள் ரிவர்ஷனரி போனஸாக 11,50,000, ஃபைனல் அடிஷ்னல் போனஸாக 4,50,000, டோட்டலாக 27 லட்சம் ரூபாயை 25வது வருடம் நாமினிக்கு வழங்குவாங்க. ஸோ இந்த பாலிசியில் பாலிசி ஹோல்டருக்கு பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் எதுவும் ஆச்சு அப்படின்னா பாலிசி ஸ்டாப் ஆகாது, கண்டினியூ ஆகும். கூடவே ஒவ்வொரு வருடமும் பாலிசியினுடைய சம்மஷூட் அமௌண்ட்டில் 10% அமௌண்ட்டை நாமினிக்கு வழங்குறாங்க. பாலிசியினுடைய மெச்சூரிட்டி கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் மெச்சூரிட்டி அமௌண்ட் வித் போனஸோட நாமினிக்கு வழங்குறாங்க. இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாமினி இந்த பாலிசியில் பாலிசி ஹோல்டர் இறந்ததுக்கப்புறம் எந்த விதமான ப்ரீமியமும் செலுத்த தேவையில்லை. அடுத்து கிரேஸ் பீரியட். பாலிசிக்கான ப்ரீமியமை சரியான டேட்டில் நீங்கள் கட்டாமல் விட்டீங்க அப்படின்னா கொடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கால அளவு தான் கிரேஸ் பீரியட். பாலிசியினுடைய ப்ரீமியமை இயர்லி, ஹாஃப் இயர்லி, குவார்ட்டர்லி ஆப்ஷன் பயன்படுத்தி செலுத்துனீங்க அப்படின்னா 30 நாட்கள் கிரேஸ் பீரியட் வழங்குறாங்க. மந்த்லி மோடை செலக்ட் பண்ணி ப்ரீமியமை செலுத்துனீங்க அப்படின்னா 15 நாட்கள் கிரேஸ் பீரியட் வழங்குறாங்க. இந்த கிரேஸ் பீரியட்லையும் லைஃப் கவரை இந்த பாலிசியின் மூலமாக பாலிசி ஹோல்டருக்கு வழங்குறாங்க. அடுத்து சரண்டர் ஆஃப் பாலிசி. ஒன்ஸ் இந்த பாலிசியை வாங்கினதுக்கப்புறம் பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் இந்த பாலிசியை சரண்டர் பண்ணி உங்களுக்கான அமௌண்ட்டை திரும்ப பெற விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான ஆப்ஷன்ஸை வழங்குறாங்க. பாலிசியை வாங்கி 1 வருடத்திற்கு அப்புறம் இந்த பாலிசியை எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை திரும்ப பெறலாம். ஆனால் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா பாலிசியை சரண்டர் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் ரொம்பவே கம்மியான அமௌண்ட்டாக தான் இருக்கும். அடுத்து லோன் ஃபெசிலிட்டி. இந்த பாலிசியில் லோன் ஃபெசிலிட்டி வழங்குறாங்க. ஸோ பாலிசியை வாங்கி 1 வருடத்திற்கு அப்புறம் இந்த பாலிசியின் மூலமாக நீங்கள் லோன் அப்ளை பண்ணி வாங்கலாம். அடுத்து டேக்ஸ் பெனிஃபிட். இந்த பாலிசியில் ஒவ்வொரு வருடமும் நீங்கள் செலுத்தக்கூடிய அமௌண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 80C படி வரி விலக்க பெறலாம். கூடவே இந்த பாலிசியின் மூலமாக கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் அல்லது டெத் பெனிஃபிட் அமௌண்ட் கம்ப்ளீட்லி டேக்ஸ் ஃப்ரீ. அதற்காக எந்த விதமான வரியும் செலுத்த தேவையில்லை. ஸோ ஃபைனலாக இந்த ஜீவன் லக்ஷயா பாலிசி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உடனே உங்களுக்கு பக்கத்தில் உள்ள எல்ஐசி பிரான்ச்சை காண்டாக்ட் பண்ணி இந்த பாலிசியை நீங்கள் வாங்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.